திருப்பாவை பாசுரம் 5. இந்த பாட்டில் முக்கியமான விஷயத்தை உபதேசிக்கிறாள் ஆண்டாள். இதுவரையில் ஜீவாத்மாக்களான நாம் பலவிதமான பாவங்களை செய்திருக்கிறோம். பாவம் என்பது என்ன? செய்ய வேண்டியதை செய்யாது செய்யக்கூடாதவைகளை செய்தலே ஆகும். நம் பாவங்கள் தொலைய வேண்டுமானால் அப்பரமனை உபாயமாக பற்ற வேண்டும். முதலில் பாசுரத்தை பார்ப்போம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினுள் தோன்றும் அணிவழக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலும் ரெம்பாவாய். தோழிகளே கேளுங்கள் என்று ஆரம்பித்து ஸ்ரீ கிருஷ்ணனை உள்ளபடி ஆராதித்தால் எல்லா பாவங்களும் நசித்துவிடும் என்று கூறுகிறாள். அப்படி என்ன கிருஷ்ணனுக்கு உள்ள பெருமை சொல்கிறேன் என்று கூறி ஆண்டாள் கூற ஆரம்பிக்கிறாள். அவன் மாயன், கல்யாண குணங்களை கொண்டவன், வியக்கத்தக்க செயல்களை புரியும் வட மதுரைக்கு தலைவன். அந்த மாயன் எதற்காக ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறான்? வேதாந்தங்களில் சொல்லியிருக்கிற விஷயங்களை சாந்திபனி என்கிற ஆச்சாரியனிடத்தில் தெரிந்து கொண்டவன் போல் பாவித்து அர்ஜுனனை சிஷ்யனாக்கி உலகோருக்கு கீதை என்ற பெயரில் தத்துவங்களை உபதேசிக்கவே. வெகு நாளைக்கு முன்பே இறந்த பிள்ளையை சரீரத்தோடு கொண்டு வந்து தன் ஆச்சாரியரான சாந்தீபனிக்கு கொடுத்த ஸ்ரீ கிருஷ்ணனை தவிர பெரிய மாயன் என்று வேறு யாரை சொல்ல முடியும்? இப்படி இன்னும் பல. இப்படிப்பட்டவன் இடையர் குலத்தில் யசோதையின் வளர்ப்பு மகனாக வளர்ந்தான். தாமோதரன் ஆனான். அவளிடம் கட்டுப்பட்டான். நாம் பரிசுத்தர்களாக அவனை அணுகி தூய மலர்களை தூவி வணங்கி அவன் குணங்களை பாடி மனதினால் தியானித்தால் அனைத்து பாவங்களும் தீயினில் தூசாக காணாமல் போகுமாம். ஆகவே அவன் திருநாமங்களை சொல்லுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். அவளின் கூற்றினை செவிமடுத்து பரமனின் புகழ் பாடுவோம். ஆண்டாள் எம்பெருமானார்